ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா மொட்டை மாடியில் நின்றுருக்கிறேன்னு பார்க்குறீங்களாங்க? தூரத்தில் ஒரு இடம் தெரியுதுங்களா? நல்லா தெரியாதே. சரி வாங்க கிட்ட போய் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் அந்த இடம். இது எதுக்கு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் மஞ்சு விரட்டு நடக்குது. ஸோ அதனால தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சு விரட்டு அப்படின்னா மஞ்சுங்கிற பொண்ணை விரட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஜோக்கா? ஜோக் இல்லைம்மா. இந்த கேம் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல, உனக்கு தெரிஞ்சிருக்காது. மஞ்சு விரட்டுவாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை நாங்கள் சொன்னது தப்பாக இருந்தால் அது கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ஒரு காளைகளும் பயங்கரமான ஒரு தரமான சம்பவம் செய்ய போகுது அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காளைகள் மட்டும் இல்லாமல் பசுமாடு, கண்ணுக்குட்டி எல்லாமே விட்டுருந்தாங்க. அதனால தான் சொல்கிறோம் இந்த கேம் என்னங்கிறது சரியாக தெரியல, மஞ்சு விரட்டுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது நடந்த இடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டரான ஒசூரில் அந்த பெத்தகுள்ளு அப்படிங்கிற ஏரியாவில் நடந்தது. இங்கே கமெண்ட்ரி கொடுத்தவங்க கூட கன்னடமா தெலுங்குவாமா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பேசினாங்க. மிக்ஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஆகவே எங்களுக்கு இந்த விளையாட்டோட பேர் சரியாக தெரியவில்லை. சரி பரவாயில்ல விடுங்க. சரி மேட்ருக்கு வாங்க. ஓகே, என்னென்னா நிறையா மாடுகள், பசு, கண்ணு எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆட்கள் மாடுக்கு கொடுக்குற மரியாதையை தனிங்க. சும்மா மேலே தாளத்தோட மாடு அலங்காரம் பண்ணி செம்ம க்யூட்டாக வைபா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா, இந்த மாடுகள்லாம் அந்த வேலி மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கே போய் விட்ட உடனே ஒரு தட்டு தட்டுறாங்க. இங்கே பாருங்க, மாலையெல்லாம் போடுறாங்க. மாலையில் பூ இது ஒன்று சேட்டை பண்ணிட்டு இந்த பக்கம் ஓடிடுச்சுமா, அதான் இது கவர் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாலையெல்லாம் மறுபடியும் மாலைன்னே சொல்கிற மாதிரி அந்த பூவெல்லாம் தூவி விட்டு மாடு சும்மா வெறி பிடிச்ச மாதிரி ஓடிச்சு. அதை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா, நான் பயப்படாமல் கொஞ்சம் உள்ளே பூந்துட்டேன், களத்தில் இறங்கிட்டேன். மாடு அடக்கிறதுக்குன்னு இல்லை, அது மாடு அடக்கிற காம்படிஷனே கிடையாது. பட் நான் களத்தில் உள்ளே பூந்துட்டேன். சௌமி தான் பயந்துட்டாங்க நின்றுட்டு இருந்தேன். அப்படி சௌமியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அங்கே ஒரு மாடு திமிடிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. சின்ன குட்டி மாடாக இருந்தாலும், குட்டி மாடாக கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி வந்தது. இந்த பாருங்களேன், செமையாக அது பேர் நம்ம சொல்லுவாங்க, அது மேலே கொம்பு மாதிரி இருக்குது. அங்கே திமிழ் அந்த திமிழ் அப்படியே திமிழிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. பாருங்கள் பூ போட்ட உடனே தெரிச்சு ஓடுது. அது தெரிச்சு ஓடுதா இல்லை வெறி பிடிச்ச மாதிரி ஓடுதா அப்படிங்கிறது தெரியல. அவங்க கொடுத்த கமெண்ட் நமக்கு சரியாக புரியலைனாலும் அந்த மாடுகளுக்கெல்லாம் அவங்க செல்லமாக கூட்ட பேர்கள்லாம் சூப்பராக இருந்தது. பாகுபலி, சின்ன பாகுபலி, பல்வாளத்தேவன் அப்படிலாம் பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க. நீ கவனிச்சியா? உனக்கு புரியல தானே? எனக்கு புரிஞ்சுது. பட் நாங்கள் பின்னாடி இருந்ததுனால எங்களுக்கு கேட்கல, சரியாக கேட்கல. அவர் சிரிச்சது மட்டும் தான் நிறையா கேட்டுச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பித்தான் ஆகணும், நம்பினாதான் சோறு. ஆமாம், சோறுன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வந்தது. அவங்க அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் அன்னதானமா? அப்புறம் அது வெயிட் பண்ணு அதோ அங்கே உன்னை காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு மரத்தடி மாமுனி மாதிரி நின்றுட்டு இருக்க, அவர் கீர்த்தியை தூக்கி வச்சுட்டு. அப்புறம் அன்னதானம் இல்லாமல் அது என்னவா? அது காலையில் 6 மணிலிருந்தே இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கிறதுனால சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகே, நான் தான் அன்னதானம். ஆமாம், அப்படி கொடுத்தாலும் அது அன்னதானம் தான்மா. சரி ஓகே விடுங்க, அது அன்னதானமாகவும் இருக்கலாம், இல்லை உதவியாகவும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். இங்கே பாருங்கள், எத்தனை மாடுகளை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் அப்படியே கிட்ட போயிட்டேங்க. ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இல்லை, நான் களத்துக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு 360 டிகிரியில் இந்த கேமரா கவர் பண்ணியிருக்கேன். கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த மாடு இருக்கே காலை தூக்குச்சு பாருங்க. அப்பா, கதி கலங்கி விட்டது எனக்கு. அதுவும் இங்கே மேலே இருந்து மைக்கில் பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம கமாண்டேட்டர்ஸ். அந்த கன்னடமும் தெலுங்கு கலந்து பேசணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் சோமி, அது என்னன்னா, இவங்க இந்த மாடுகளுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நடமாடும் கால்நடை மருத்துவம் தானே அந்த வண்டியெல்லாம் வந்திருந்தது. ஸோ சிறப்பாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸும் வந்துருந்துச்சு, அதுக்கு பின்னாடி வந்துச்சு. ஓகே, அதாவது இந்த நடமாடும் கால்நடை மருத்துவம் மாடுகளுக்கு, ஆம்புலன்ஸ் மனிதர்களுக்கு. ஓகே, சூப்பர். ஆனால் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்கணும் இந்த பெத்தகுள்ளு மக்களுக்கு. ஒரு கண்ணுக்குட்டி வந்தது, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தெரிச்சு ஓடிச்சு. ஆனால் கண்ணுக்குட்டிக்கு பயம் இல்லை, எனக்கு தான் பயமாச்சு. ஐயோ தெரியாமல் மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. உடனே காமிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களைய.
ஆமாப்பா, நான் உள்ள களத்துல இருக்கேங்கிறது ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்றேன். என்னையெல்லாம் ஒரு வாட்டி தான் காமிச்சிங்க, உங்களை மட்டும் நிறைய வாட்டி காட்டுறீங்க. அது காலத்தின் கட்டாயம். நான் களத்துக்குள்ள வந்திருக்கேன். நீங்க ஓரமா மரத்தடியில நின்னுட்டு இருந்தீங்க. அங்கே நிற்கிறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? இல்ல அது கூட பரவாயில்ல. இங்க வந்து என்ன பண்ணிட்டேன்னா, மாடுகள்லாம் வெளிய வருது பாரு. அந்த கம்பி வேலிங்கிற அந்த மூங்கில் வேலிய தாண்டி இங்க பாரு எப்படி பயங்கரமா போகுது பாரு. அப்பா! தெறிச்சு ஓடுது. நானும் தான். அந்த இடத்துல வந்து சரி கொஞ்சம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதெல்லாம் யாருக்காக? நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த போராட்டம் உயிரையும் பணைய வச்சு நான் களத்துல இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நாளைக்கு அவங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸுங்க. அதோ அங்கே தூரத்தில் ஒரு மாடு தெரியுது பாருங்களேன். அந்த மாடு எந்த முகத்தில் முடிச்சதோ தெரியல. அப்படி ஒரு வெறியாட்டம் ஆடி கதி கலங்கி விட்டுருச்சு எல்லாத்துக்கும். நாங்களும் இந்த பக்கம் வந்துட்டோம். அப்போ தான் நான் அவங்க கூட வந்து நின்றுட்டு இருந்தேன் மரத்தடியில். சரி இதுக்கு மேலே நமக்கு முடியாதரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடு இருக்குல்ல சுவாமி, இது செம்ம காமெடி. நான் கிட்ட போய் சரி எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தேன். அப்போன்னு பார்த்து இந்த மாட்டுக்கு வெறிய ஏறிச்சா என்னன்னு தெரியல. சுற்றுன்னு சுற்றி அடிச்சுது. அப்புறம் என்ன பண்ணிட்டு தெரியுமா, வேலிக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது வேலிக்கு பின்னாடி நிற்கல. ஆனாலும் பயமாக இருந்தது. எங்கே ஏறிடுமா நம்ம மேலே, யாரா அவன் என்ன வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாடு ஏறிடுமான்னு பயமாக இருந்தது. அப்போ போதும் ஆயிடுச்சு. அதுக்கு தான் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. சொன்ன பேச்சு கேட்கணும். நிகழ்ச்சி வந்து 12 மணி வரைக்கும் நடந்தது. ஆனால் நம்ம 10 மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ அந்த மாடு என்ன மாதிரி தான் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடும் திரும்பி வந்துட்டு இருக்கு. அதாவது களத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிரை பணைய வச்செல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, டடா, டாடா, பை பாய் பாய். பாய்.